எழுந்து நிற்போமா? வேதத்தை தூக்கி பிடிச்சு சொல்லுவோமா? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. என்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வரும் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துவேன் என்று உம்முடைய மகிமையுள்ள நாமத்தில் உறுதி கூறுகிறேன். ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறது போல இந்த நாளிலும் நம்முடைய தொடர் போதனையாகவே தான் உள்ளே செல்கிறேன். அல்லேலூயா. நாம் எதை குறித்து தியானித்து கொண்டே வருகிறோம்? சிறிது நாட்களாக இல்லை, எந்த புக்கில் இருந்து நீங்கள் சொன்னால் கூட போதும். நமக்கு எபிரேயர்லேருந்து நாம் எபிரேயர் 1, 2 அதே போல் புதிய உடன்படிக்கை என்று சொன்னதிலே இருந்து கனெக்ட் பண்ணிட்டு வந்தோம். அதாவது எபிரேயர் 1, 2, 3 அதே போல் சில அதிகாரங்களிலே ஆண்டவரை பற்றி என்னென்னலாம் சொல்லப்படுகிறது, அவருடைய உன்னதமான காரியங்களை பற்றி சிந்தித்து கொண்டு வந்தோம். அதிலே நாம் எபிரேயர் 12 வரும் பொழுது சில மலைகள் அங்கே குறிக்கப்பட்டிருக்கிற மலைகளை குறித்து சிந்தித்து கொண்டு வந்தோம். சீனாய் மலை, அதாவது எபிரேயர் 12 நம்ம 18 25 வரைக்கும் அந்த போர்ஷனை தான் நம்ம எடுத்துக்கொண்டோம் தியானங்களுக்கு என்று நான் நினைக்கிறேன். இதோட 3 செய்திகளை கர்த்தர் கொடுக்க கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு கொடுத்த வெளிச்சத்தின்படி அவருடைய பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு அவர் சொல்லுவதை மாத்திரம் சொல்லுவதற்கு என்னை அர்ப்பணித்து தான் இந்த இடத்துல வருகிறேன். எனவே கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இதில் நாம் என்ன பார்த்தோம்? சீனாய் மலை பெயர் சொல்லப்படாமல் அந்த மலையை குறித்து சில காரியங்களும், பின்பதாக அப்படியே வரும் பொழுது சியோன் மலை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 18ஆம் வசனத்திலே தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரியுதுமான மலையின் இடத்திற்கும், அங்கு எந்த மலை என்று சொல்லப்படவில்லை. மிகவும் தெளிவாய் நாம் சீனாய் மலையை பற்றி தெரிந்து கொண்டோம். அப்படியே நாம் கீழே வந்தால் 22ஆம் வசனத்திலே, அதுதான் நம்மளுடைய தீம் வேர்ஸ், கருப்பொருள் வசனம். சேர்ந்து வாசிச்சிருவோமா? நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலனுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசும் தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இதெல்லாம் எதுக்குப்பா சொல்றீங்க? பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். ஆமென். அப்போ இந்த இடத்துல நாம் இந்த சீனாய் மலைக்கும் சீயோன் மலைக்கும் இடையிலே அநேக படிகள் இருக்கிறது என்று இது கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்த பாடம். வேறு எங்கிருந்து நான் அதை எடுத்துக்கொண்டு வரவில்லை. ஸோ சீனாய் மலை பழைய ஏற்பாட்டின் காலம் இஸ்ரவேலருக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டது. சீயோன் மலையோ உலகத்திற்கு முழுவதுமாய் கொடுக்கப்பட்ட கிறிஸ்து சபையின் காலம். ஆமென். அப்போது இந்த இடத்துல இதற்கு பழைய ஏற்பாட்டிலே நாம் திட்டவட்டமாய் சீனாய் மலை பற்றி படித்து விட்டோம். அதை எதுவுமே நான் ரிப்பீட் பண்ணலை. இந்த சீயோன் மலைக்கு செல்வதற்கு முன்பதாக மத்தேயுவிலே கர்த்தர் மலை பிரசங்கம் செய்த மலையை குறித்து அதில் சில சத்தியங்களை கற்றுக்கொண்டோம்.
அடுத்ததாக கர்த்தர் மறுரூபமான தாபோர் மலைக்கு வந்தோம். மத்தேயு 17ஆம் அதிகாரம். அங்கு சில சத்தியங்களை கற்றுக்கொண்டோம். போன மாதம் நாம் எந்த மலைக்கு வந்தோம்? கலிலேயாவிலே பெயர் குறிக்கப்படாமல் இயேசுவாலே சொல்லப்பட்ட அந்த மலைக்கு வந்தோம். அதன் பின்பு அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே குறிக்கப்பட்ட ஒலிவ மலைக்கு சென்றோம். திட்டவட்டமாய் அவற்றை படித்து விட்டோம். இப்போ இது எல்லா படிகளும் எதற்கு நம்மை கொண்டு செல்கிறது என்றால் சீயோன் மலைக்கு. இந்த சீயோன் மலைக்கு நீங்கள் அந்த வசனங்களை பார்த்தால் அதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தமே தான் கொடுக்கப்பட்டு வருகிறது இல்லையா? அந்த 2 வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பரம எருசலேம் இல்லையா, யூ மஸ்ட் பி வித் மீ, அது ரொம்ப முக்கியம் சரியா? சீயோன் மலை, பரம எருசலேம், தேவதூதர்கள், சர்வசங்கமாகிய சபை, நியாயாதிபதியாகிய தேவன், நீதிமான்களுடைய ஆவி சரியா? இவை எல்லாமே ஆவிக்குரிய காரியங்கள். சீனாய் மலையை போல இவை சரீர பிரகாரத்துக்குரிய காரியங்கள் அல்ல. அப்போ இந்த சீயோன் மலையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அந்த பரம எருசலேம் இது எல்லாமே நமக்கு மிகவும் பரிச்சயப்பட்ட வார்த்தைகள். அப்போ இந்த சீயோன் மலை என்னது, அதை பற்றி என்னன்னு சிந்திக்கும்போது கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினதை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். திஸ் இஸ் இட் என்று நான் சொல்லவில்லை. இதுதான் சீயோன் மலையின் காரியங்கள், தாற்பரியங்கள் என்று நான் சொல்லவில்லை. கர்த்தர் எனக்கு கொடுத்த விளக்கத்தை தான் உங்களுக்கு தருகிறேன். அஃப்கோர்ஸ் வேத வல்லுநர்கள் சொல்லுவதை நான் கட்டாயமாக அதை ரெஃபர் பண்ணி அதை நான் ஆத்தென்டிகேட், அதாவது அது சரியென்று உண்டாக்கி கொண்டு தான் இங்கே ப்ரெசன்ட் பண்ணுறேன். ரைட்டு. அப்போது இன்றைக்கு நாம் சொல்ல போகிற 3 முக்கியமான காரியங்கள். சீயோன் மலை 24வது வசனத்திலே உள்ள புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர், அடுத்தது நன்மையானவைகளை பேசும் தெளிக்கப்படும் இரத்தம். நன்மையானவைகளை பேசும் தெளிக்கப்படும் இரத்தம். இப்போ இந்த சீயோன் மலையை பற்றிய ஆவிக்குரிய காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள முன்பதாக, இப்படி சீயோன் மலை என்று ஒன்று இருந்ததா அது நமக்கு தெரியணும் இல்லையா? வேதம் அநேக இடங்களிலே குறிப்பிடுகிறது. அப்போது இதோடைய ஒரிஜினல் எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது நாம் எருசலேமுடைய டொபாகிராஃபி, அதாவது மேப்புக்கு நம்ம போகணும். மேப்பை நான் அன்றைக்கி படமாக கொண்டு வரல, ஆனால் உங்களுக்கு நான் ஒரு இதை மாத்திரம் சொல்கிறேன். எருசலேம் ஒரு கிட்டத்தட்ட செவ்வகமான ஒரு அமைப்பை கொண்ட நகரம், சாய்ந்த செவ்வகம். நான் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து காட்டினா புரிஞ்சுக்கிடுவீங்களா? இது செவ்வகம் சரியா? இது செவ்வகம். இதை நான் சிறிது சாய்க்கிறேன். இதை மாத்திரம் பாருங்கள், நீங்கள் உள்ளே இருக்கிறதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம். இப்போது இந்த 4 மதில்களும் எருசலேமின் மதில்கள் என்றால், இது இவ்வளோ பர்ஃபெக்டாக இல்லை, கொஞ்சம் மாறுது. மதில்கள் என்றால் இந்த நகரத்திலே 2 முக்கிய மலைகள் உண்டு. ஒன்று மோரியா மலை. மோரியா மலையின் விசேஷம் என்ன? ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட சொன்ன மலை. பலியிட்ட மலைன்னு சொல்லாதீங்க, பலியிட சொன்ன மலை. அந்த மலையிலே தான் தாவீது தேவாலயத்திற்கென்று இடத்தை அர்ப்பணித்தான். எப்படி? நான் உங்களுக்கு பின்னால் நான் வேகமாக சொல்லிடுறேன், பட் ரெஃபரன்ஸ் நீங்கள் தான் போய் பார்க்கணும். நான் எப்பொழுதுமே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், என்னுடைய இப்போ அந்த செய்திகளுக்கு ஃபுல் இம்பேக்ட் வேணும்னா நீங்கள் கட்டாயம் போய் ஹோம்ஒர்க் பண்ணணும். சும்மா கிளாஸ் ஒர்க்கை மாத்திரம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அப்போது தாவீது, நான் உங்களுக்கு வசனம் தரேன். தாவீது என்ன செய்கிறான்? அர்பனாவின் களத்தில் அவன் ஒரு தப்பு பண்ணுறான். தாவீது ராஜா, ஆண்டவர் இதைத்தான் தப்புன்னு கணக்கெடுக்கிறாரு.
நம்ம என்னென்னத்தையோ சொல்லிக்கிட்டு இருப்போம். தாவீது நான் சொல்ல நமக்கு அதிகாரமே இல்லை, தகுதியும் இல்லை. அவன் ஜனங்களை தொகையிடச் சொன்னான். திட்டவட்டம் ஆண்டவர் மோசேக்கும் யோசுவாவுக்கும் சொல்லுகிறார், ஜனங்களை தொகையிடக்கூடாது என்று. தொகையிட்டதினாலே தேவ கோபாக்கினை அவன் மேல் வந்ததினாலே கர்த்தர் அந்த ஊரில் அவனுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறார். உனக்கு 3 பனிஷ்மெண்ட் தர்றேன், அதில் நீ ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணிக்க. இது எங்கே இருக்குது? நாளாகமத்திலும் இருக்குது, 2 சாமுவேல்லையும் இருக்குது. நீங்கள் வீட்டில் போய் கண்டுபிடிச்சி வாசிங்க. 3 ஆப்ஷனில் ஒன்று 3 வருஷம் பஞ்சம். அடுத்த ஆப்ஷன் 3 மாதம் உன் சத்துருக்கள் உன்னை துரத்த வேண்டுமோ. கடைசி ஆப்ஷன் 3 நாள் கொள்ளை நோய். அப்போது தாவீது அந்த 3 days பனிஷ்மெண்ட்டை எடுத்துக்கொள்கிறான். அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் செய்த தப்பிற்காக. ஏன்னா யோவாபு எத்தனையோ முறை திருப்பி திருப்பி கூறுகிறான் தாவீது ராஜாவிடத்தில் இதை செய்ய வேண்டாம் என்று. அதையும் மீறி தாவீது செய்கிறான். பிசாசு அவன் இருதயத்தை ஏவினது அப்படின்னு தான் பைபிளில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்போது என்ன சொல்கிறான், ஆண்டவரே நான் செய்த தவறுக்கு என் ஜனங்கள் பலி கொடுக்கப்பட வேண்டுமா, இந்த ஆடு மாடு பலியாக வேண்டுமா, அதனால நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். எப்படி ஏற்றுக்கொள்கிறான்? ஆண்டவர் இவன் போய் பார்க்குறான் எருசலேமை. அப்போ அந்த ஸ்பாட்டில் தான், அதான் நான் சொன்னேன் இல்லை, தயவுசெய்து நீங்கள் மன்னிச்சுக்கிடணும். இது என்ன, நான் என் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செய்திருவேன் நிறைய நேரங்கள். ஆப்ஜெக்டை தூக்கிட்டு போய் காட்டிடுவேன். தட் மேக்ஸ் அ பெட்டர் இம்ப்ரெஷன். நான் உங்களுக்கு இதெல்லாம் கொண்டு வரல. நீங்கள் வேணும்னா உங்கள் யூடியூப்பில் அல்லது வெப்சைட்ஸில் போய் ஜெருசலம்ஸ் மேப்புன்னு பாருங்கள். நாவ் இந்த இடத்துல இருக்குது அந்த மவுண்ட் மொரையா. அதே இடத்துல தான் தேவாலயம் கட்டப்பட்டது. சரியா? இவன் என்ன செய்கிறான், அந்த இடத்துக்கு போகும்போது அவன் ஏன் அங்கே போனான்னா தாவீதோட அரமனை அதுக்கு வெளியே தான். ஸோ அவன் அங்கே போகும்போது கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தோடு நிற்கிறதை தாவீது பார்க்கிறான். அது ஒர்வனாவின் களம். அவன் எபூசியனாகிய, நமக்கு தெரியும் தாவீது எருசலேமை பிடித்தது எபூசியர்களிடத்திலிருந்து. அவர்களுடைய தலைநகரத்தை இவன் பிடித்து கொண்டு அதை எருசலேம் என்று பெயர் கொண்டு தன்னுடைய தலைநகரமாக்கி கொள்கிறான். அப்போ அந்த இடத்துல தேவதூதன் உருவின பட்டயத்தோடு அர்வனா என்ற எபூசியனின் களத்திற்கு மேலே நிற்கிறதை பார்க்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவரே நிறுத்தம். அப்போ இந்த இடத்துல நான் உமக்கு பலியிடுறேன்னு சொல்லி சர்வாங்க தகன பலிகளை அந்த இடத்துல பலியிடுகிறான். அப்போ அந்த வாதை நிறுத்தப்படுகிறது. இது எல்லாம் நீங்கள் அதை அப்படியே ஒரு பிக்சராக பார்த்துட்டு வரணும். ஈசாக்க பலியிடப்படலை. இந்த இடத்துல ஜனங்கள் கொள்ளையாவதை தாவீது தடுத்து விட்டான். அப்போ அந்த களம், அந்த அர்வனா அல்லது ஓர்வனானும் இருக்கு. அந்த களத்தின் சொந்தக்காரன் இந்த இடத்த நீ ஃப்ரீயாக வச்சுக்கோன்னு சொல்கிறார். ஆனால் அவன் சொல்கிறான், அதை நான் 600 பொன் சேக்கல் பொன் என்று நினைக்கிறேன், அதை கொடுத்து அந்த களத்தை விலைக்கு வாங்கி அங்கே சர்வாங்க தகன பலியிடுகிறான். 500, ஓகே, 50 சேக்கல் அவனிடத்தில் வாங்கி சர்வாங்க தகன பலி இடுகிறான். உடனே தான் வாதை நிறுத்தப்படுகிறது. அதே இடத்திலே தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சாலமோனுக்கு பணிக்கிறான். சரியா? இது என்னமோ ஒரு கதை இந்த அம்மா சொல்லிட்டு இருக்கு. என்ன வயசாக அப்படி போய் இல்லவே இல்லை. எஸ். அப்போ இந்த இடத்துல இது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல தேவாலயத்தை நீ கட்ட வேண்டும் என்று சாலமோனுக்கு அவன் சொல்லுகிறான். நான் வேணா அந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லிடுறேனே. கமான். 2 சாமுவேல் 5:5-10 சிஸ்டர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் வேகமாக வாசிச்சிருங்க. 2 சாமுவேல் 5:5-10. அவன் எபூசியர் இல்லடா, 2 சாமுவேல்
அவன் எபிரோனிலே யூதாவின் மேல் 7 வருஷமும் 6 மாதம் மனுஷரோட கூட எருசலேம் அவர்களுடைய பிரவேச தாவீதை இதுதான் முதல் சீயோன் கோட்டை, ஜாயன். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போ அதற்கு சீயோன் என்று பெயரிடுகிறான். அது சீயோன் கோட்டை ஆகிறது. அடுத்தது இதேதான் சாலமோன் இடத்துல அவன் சொல்றான், இந்த இடத்திலே நீ தேவாலயத்தை கட்ட வேண்டும். 1 நாளாகமம் 22:2. ஒன்று நாளாகமம் முழுவதுமே யூத ராஜாக்களுடைய சரித்திரம் மாத்திரமே. 1-2 ராஜாக்கள் இஸ்ரவேல் யூதா கோத்திர ராஜாக்களின் சரித்திரங்கள். அப்போ அந்த இடத்துல 1 நாளாகமம் 22 வெயிட் த ஃபர்ஸ்ட் ஒன். அப்பொழுது தாவீது தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இஸ்ரவேல் பலி ரைட்டு. அப்போ அதுதான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அந்த டோப்போகிராஃபி யாரோ கொண்டு வந்துட்டீங்கப்பா, தட்ஸ் குட். இப்போ நீங்கள் இதை பாருங்களேன். இதில் இந்த அதாவது அந்த கார்னர் அதில் ஒரு பெரிய சதுரம் இருக்கா? நீ கொஞ்சம் கேன் யூ ஷோ த கர்சார்டாமா அந்த இடத்துல அந்த கோ டு தட் எண்டு. உங்களுக்கு தெரியுதா? இந்த இடம் உங்களுக்கு தெரியுதா? நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இங்கே தேர் இஸ் ஒன். இது முழுசும் எருசலேம்பா. இந்த பக்கம் இது இப்பொழுது இஸ்லாமியர் கைகளிலே இருக்கிறது. தெரியுதா? இந்த பகுதி முழுவதும் இப்பொழுது இஸ்லாமியர் கைகளிலே இருக்கிறது. அது எங்களுடைய மசூதி என்று சொல்லுகிறார்கள். இதுதான் தேவாலயம் கட்டப்பட்ட இடம். இப்போ தாவீதின் அரண்மனை இதற்கு வெளியே. என்னுடைய கர்சார் தெரியுதா உங்களுக்கு? அந்த கை அதை மாத்திரம் நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த பகுதி தான் மவுண்ட் மொரையா. இதே பகுதி தான் அர்வனாவின் களம். ஓகே, இப்போ என்ன செய்கிறோம்? நான் வேணால் இதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது டூ மச்சாக இருக்கும், பட் டசன்ட் மேட்டர். முஸ்லிம் குவார்ட்டர்னு போட்டிருக்குதா மேலே இந்த இடம்? கேன் யூ see முஸ்லிம் குவார்ட்டர்? தெரியுதாப்பா? தெரியுறவங்க மாத்திரம் சொல்லுங்கள், முஸ்லிம் குவார்ட்டர். Now this whole thing is captured by them. இப்போ ஜெருசலம். ஓகே, இந்த இடம் தான் ஜூயிஷ் குவார்ட்டர். எங்கே இருக்கா? கேன் யூ see this red thing? இதுதான் ஜூயிஷ் குவார்ட்டர்ஸ். இது முழுவதும் கிறிஸ்தவர்களின் குவார்ட்டர்ஸ். எது? இது கிறிஸ்டியன் குவார்ட்டர் என்று சொல்லி, அதாவது இது முழுசுண்டா, இது முழுசும். ஹோப் ஐ எம் கிளியர். இது ஃபுல்லாக கிறிஸ்டியன் குவார்ட்டர். இதற்கு பெயர் இந்த ரெட்டில் பார்க்குறீங்களா? அட்லீஸ்ட் யார் யாருக்கு அது கிளியராக இருக்கோ பார்த்துருங்க. இது திஸ் பார்ட் இஸ் கால்டு அர்மீனியன் குவார்ட்டர். அர்மீனியன் குவார்ட்டர் என்னன்னு கேட்டால், ஆதி திருச்சபையிலே அர்மேனியாவிலிருந்து வந்த மக்கள் பெந்தைகோஸ்தே அன்று அங்கு இருந்து முதல் கிறிஸ்தவரானவர்கள். அவர்கள் இன்னும் அங்கே இருக்கிறார்கள், 2000 பேர். அவர்கள் அந்த இடத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள். எனவே இந்த முழுவதும் கிட்டத்தட்ட கிறிஸ்டியன் குவார்ட்டராக இருக்கிறது. சரியா? ஆவி கிளியர்? சரி, இங்கே இந்த ஒரு பிளாக்காக இந்த மாதிரி தெரியுதா? 8 கேட்ஸ் இருக்கா? இதுதான் 8 கேட்ஸ் ஆஃப் ஜெருசலம் அட் த டைம் நவ். சரியா?
இந்த கேட் இருக்கு இல்லையா, நான் இங்கேருந்து வரேன், எத்தனை பேர் கரெக்டாக தெரிஞ்சு ஆமேன்னு சொல்லுங்க. வெரி குட். இந்த கேட்டு தான் க்ளோஸ்ட் கேட். திஸ் இஸ் கால்டு கோல்டன் கேட். மெஸ்ஸியா வரும்போது திறக்கப்படும். ஆனால் இது யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது? நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? முஸ்லிம் கண்ட்ரோலில் இருக்குது. இந்த கேட்டுக்கு பேர் கேட் ஆஃப் மர்சி. சரி, இது எங்கே இருக்குன்னா குறித்து வைத்துக்கொள்ளுங்கள். எசேக்கியேல் 44 1-3. மேபி 2வது வசனமும் என்னமோ கிளியராக சொல்லியிருக்கோம். கிழக்கு வாசல் திறக்கப்படாத அதிபதி மாத்திரமே பிரவேசிப்பார், இது அதிபதிக்குரிய வாசல் என்று. சரியா? எசேக்கியேல் 44 1-3. அது பூட்டப்பட்டிருந்தது. லேக்கா 3rd verseக்கு போயிருங்க. அதிபதி ஆ ஆ ஆ ரைட். இந்த அதிபதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக வரப்போகிறவர். ஆமென். அவர் வரும்போது தான் இது திறக்கப்படும். ஆனால் பாருங்க யார் கையில் மாட்டியிருக்குன்னு. ரைட். அடுத்தது இந்த பக்கம் அர்மேனியன் குவார்ட்டருக்கு வரோமா? அர்மேனியன் குவார்ட்டரில் இருக்கனா? என்னப்பா எஸ் ஆர் நோ? அட்லீஸ்ட் தெரிகிறவங்க மாத்திரம். எனக்கு ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ். இப்போ இந்த அர்மேனியன் குவார்ட்டரில் இருக்கிற இந்த கேட்டு தான் ஜாயன்ஸ் கேட். சீயோன் மலை மேடு அந்த இடத்திலே தான் இருக்கிறது. தென் மேற்கிலே இருப்பது சீயோன் மேடு, கிழக்கே இருப்பது மோரியா மேடு. டெம்பிள் மவுண்ட், மவுண்ட் ஜாயன். இதுக்கு டைட்டில் மவுண்ட் ஜாயன் தான் நான் கொடுத்தேன். அந்த மவுண்ட் ஜாயன் இஸ் திஸ். இது இப்போ யார் கண்ட்ரோலில் இருக்குது? அர்மேனியன் கிறிஸ்டியன் கண்ட்ரோல். இதில் கர்த்தருடைய பிள்ளைகள், தொழுக போகிறவர்கள் எல்லாருமே இதை பயன்படுத்துகிறார்கள். அதனால தான் எருசலேம் always a controversial point for Christians, Muslims and Jews. அப்போ இந்த இடத்துல எப்படி என்றாலும் அதிபதி பிரவேசிக்கும் போது முழுதும் ஒப்பு கொடுக்கப்படும், அதில் ஒன்றும் நோ டவுட். இந்த ஜாயன்ஸ் கேட் இருக்கு இல்லையா, இதற்குத்தான் தெரியுதா? இங்கே இது தெரியுதாப்பா? அதுதான் ஜாயன் ஹில், மவுண்ட் ஜாயன், சியோன் மலை. தாவீது பிடித்து, இப்போ நம்ம கேட்கலாம் ஏன் தாவீதுடைய அரண்மனை அங்கே இல்லையே என்று. தாவீதின் கல்லறை அங்கே இருக்கிறது. அதனாலே இந்த யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இதை ஜயன், மவுண்ட் ஜயன்ட்டாங்க. ஒரிஜினல் மவுண்ட் ஜயன் வாஸ் தி பேலஸ் ஆஃப் கிங் டேவிட். அப்போது இதுதான் அந்த சியோன் மலையை குறிக்கும். இன்னும் ஒன்று இந்த இடத்துல நான் சொல்லிட்டு மேலே போயிடுறேன். யூ சி திஸ் ஒன், இங்கே ஒரு கேட் இருக்கா, இங்கே ஒரு கேட் இருக்கா. இதற்கு பெயர் ஜாஃபா கேட் அல்லது ஹெரட்ஸ் கேட். ஏரோது, ரோமர், பிலாத்து, பாஸ்டர் எப்பயும் சொல்லுவாங்க மேற்கு பக்கத்துலேருந்து நுழைவான்னு. அவனுடைய ஹோல் அந்த என்ன சொல்கிற பேஜன்ட்ரி, அவனுடைய அத்தனை குதிரைகளோடும் எல்லா வீரர்களோடும் அவர்கள் நுழைவது இந்த பக்கத்தில் இருந்து தான். எங்கிருந்து? மேற்கு பக்கத்திலே இருந்து. இது யோப்பா வாசல் என்று சொல்லப்படும். அது மாத்திரம் தெரிஞ்சால் போதும். நான் கிட்டத்தட்ட இது முழுவதும் கிறிஸ்தவர்கள் கைகளிலே இருக்கிறது. ஆமேன். இல்லை, ஏன்னா ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டோம். யூதர்கள், அது நான் கொடுக்குற இன்டர்பிரட்டேஷன், யூதர்கள் வேண்டாம் என்றார்கள், எருசலேமும் பிடுங்கப்பட்டது. ரைட். தேங்க்யூ ஸோ மச். நான் எத்தனை மலை இருக்குன்னு சொன்னோம் எருசலேமில்? மவுண்ட் மொரையா, டெம்பிள் மவுண்ட், அதற்கு பேர் தேவாலயத்தின் மலை. இது சியோன் பர்வதம். ஓகே, அதுதான் சியோன் பர்வதம்.
ஏன்னா இது இருக்கா இல்லையா ஒன்றுமே தெரியாமல் ஏதோ இருக்குப்பா, அது பேர் தான் சியோன் மலை அப்படி. ஏன்னா எனக்கு வந்து முக்கியமாக ஏன் இதை நான் தீர்க்கமாய் படிக்க முற்பட்டேன் என்றால், கர்த்தர் என்னை ஏவி விட்டது லேக்கா சிஸ்டர் மூலமாக. புதிய உடன்படிக்கையை பண்ணும்போது ஆண்டி சியோன் மலைனா என்னன்னு வந்து கேட்டாங்க. இந்த போர்ஷனை நம்ம அப்போ படித்தோம். நான் சொன்னேன், லேக்கா டைம் வரும்போது லெட் மீ டூ அ ரிசர்ச் அண்ட் டெல் யூ. சரியா? அப்போ இந்த இடத்துல தான் தாவீது சீயோன் மலையை கொடுத்து அது நமக்கு ஆவிக்குரிய மலையாய் மாற்றப்படுகிறது. ஆமென். சரி, இப்போ இதை குறித்து 125:1 சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கர்த்தரை நம்புகிறவர்கள், சங்கீதம் 125:1, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். இப்போ இது யாருக்கு வந்துருச்சு? கர்த்தரை நம்புகிற அனைவருக்கும் வந்துருச்சு. ஆமென். கர்த்தர் பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் இது முதல் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். யாரை சுற்றிலும்? அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனை சுற்றிலும் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? தேவாதி தேவர்களோடும் பரிசுத்த ஆவியின் அக்கினியாயும் இருக்கிறார். ஆமென், ஆமென். அப்போ அது நமக்கு சொந்தம். அடுத்ததாக சங்கீதம் 102:13-15 என்ன சொல்லியிருக்கு? 102:13-15 குறித்து கொள்ளுங்கள், நான் சொல்லிடுறேன். 102:13-15 கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார். கர்த்தாவே சீயோனுக்காக பரிதபியும் என்று கேட்கிறார்கள் யூதர்கள். ரைட்டு, இதுதான் இந்த சீயோன் பர்வதத்தின் சரித்திரம். ஒன்றுமே தெரியாமல் நம்ம படிக்கிறது. ஏன்னா யோவான் திருப்பி திருப்பி சொல்கிறார், பேதுரும் சொல்கிறார், நாங்கள் அறிந்தும் விசுவாசித்தும் இருக்கிறோம். அறிகிறோம், அது கீழே இறங்கி இருதயத்திற்குள்ள விசுவாசத்தை உண்டாக்குகிறது. ரைட். அடுத்தது சங்கீதம் 48:2. சங்கீதம் 48:2 இதில் ஒரு அழகான பாடல் எங்கள் சர்ச்சில் அந்த காலத்தில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சர்ச்சில் பாடுவோம். வட திசையிலுள்ள சீயோன், வட திசையிலுள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வபூமியின் மகிழ்ச்சியாய் இருக்கிறது, அது மகாராஜாவின் நகரம். சர்வபூமியின் மகிழ்ச்சியாய் இருக்கிறது, அது மகாராஜாவின் நகரம். கர்த்தர் பெரியவர், அவர் தாமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிக துதிக்கப்படத்தக்கவர். அப்ப அது யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். ஆமென், ஆமென். அப்போ இதை படித்து கொண்டு நாம் இப்போ எங்கே போகிறோம்? கிறிஸ்தவ விசுவாசிக்கு அடைக்கலமாய் இருந்த சீயோன் மலை குறித்து பார்த்துட்டோம். அடுத்த பாயிண்ட்டு புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் எங்க இருக்கு? எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரா இயேசு. இதை புது உடன்படிக்கையில தெளிவா நம்ம தியானித்திருக்கிறோம். அதனால நான் குயிக்கா சொல்லிட்டு போறேன், அது அத்தனையும் திருப்பி சொல்ல மாட்டேன். ரைட்டு. இது மத்தியஸ்தர் என்றால் யார்? தேவன், மனிதன், இயேசு சிலுவையிலே மத்தியஸ்தராய் நிற்கிறார். தேவனுக்கும் மனிதனுக்கும் கையை கொடுக்க முடியுது அவர் மாத்திரமே. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடைவெளியை நான் ஒரு படமே காட்டினேன் உங்களுக்கு. மறைத்தது கல்வாரி சிலுவையே. அப்போ மனிதன் கல்வாரி சிலுவையின் மூலமாய் தேவனிடத்திற்கு செல்ல முடியும். எப்படி அவர் மத்தியஸ்தர் ஆகிறார்? நம்ம அந்த உடன்படிக்கைகள் 7-8 படிச்சிட்டோம். அதுல சொன்னோம், எந்த உடன்படிக்கைக்கும் ஒரு மத்தியஸ்தன் இருக்கிறான். லாபானும் யாக்கோபும் பண்ண உடன்படிக்கைக்கு நான் சொன்னேன், 2 fools are taking the mediator as a foolish stone pillar. அது விட்டுருங்க, அதெல்லாம் மறந்து போயிருக்கோம் உங்களுக்கு.
2 ஃபூல்ஸ், யாக்கோபும் லாபானும். இதான் சாட்சி, இந்த கற்குவியல் சாட்சின்னு சொன்னாங்களாம். இதை ஒரு அழகான ஒரு இங்கிலீஷ் மேன் அப்படி எழுதுறார். 2 fools chose a foolish stone pillar as a mediator. ஸோ ஸ்டோன் பில்லரும் விழுந்துருச்சு, இவன்களும் போயாச்சு. அப்போ இந்த மத்தியஸ்தம் மாறாத மத்தியஸ்தம். சரியா? இப்போ நீங்கள் வாங்க 1 தீமோத்தேயு, நமக்கு தெரிஞ்ச வசனம் 1 தீமோத்தேயு 2:6 குறித்து கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 2:6, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரைக்கும் மீட்கும் பொருளாக தன்னையே ஒப்பு கொடுத்த மனிதனாகிய இயேசு கிறிஸ்து இவரே. இதை வச்சுக்கிட்டு அவர் மனிதன் சொல்ல வேண்டாம். மனிதனை மீட்பதற்கு மனிதன் தான் வர வேண்டும். மனிதனாக தேவனோடு ஒப்புரவாக அவர் தேவத்துவத்தை உடையவராய் இருக்க வேண்டும். So Jesus was both divine and human at the same time. Amen, amen. சரி, அப்புறம் யோவான் 14:6, இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வசனம் மாத்திரம் எழுதிக்கோங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? இல்லப்பா, யோவான் 14:6, நானே வழியும், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்போ பிதாவினிடத்தில் சேர்வதற்கு ஒரே வழி யார்? இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அப்படியா? யோவான் 10:9, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அப்போ அவரே வாசல். பரலோகத்துக்கு போறதுக்கு the only gate is, தைரியமா சொல்லுவோம், எங்க வேதம் சொல்லுதுப்பா, எங்களுக்கு தெரியாது. the only gate is Jesus. அங்கிருந்து எந்த வழியில போறது? ஒரே வழியும் அவரே, நானே வழி என்கிறார். ஆமென், ஆமென். ஸோ கிறிஸ்தவ விசுவாசிக்கு இதுதான். இதுவா அதுவா, அதுவா இதுவா, அந்த பிரச்சனைக்கே இடம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆமென், ஆமென். அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, விசுவாசத்தை குலைக்கிற ஒன்றையும் கேட்க வேண்டாம். கிறிஸ்துவே வாசல். இது வரைக்கும் உலகத்தில் யாருமே சொல்லலை நான் தான் வாசல், நான் தான் வழின்னு. ஏன்னா எல்லாமே கெட்டுப்போன வாசல்கள், அடைக்கப்பட்ட வாசல்கள். அப்போது அவரே வாசல் பரலோகத்திற்கு, தேவனிடத்தில் போய் சேர அவரே வழி என்றும் பார்க்கிறோம். நான் அடுத்த பாயிண்ட் நான் வேகமாகவே போயிடுறேன். அடுத்த பாயிண்ட் இல்லைன்னா எபிரேயர் 12 விட்டு வெளியே போக மாட்டோம். அது கொஞ்சம் எனக்கு சரியாக ஆண்டவர் சரியாக படலை அப்படின்னு சொல்கிறார். ரைட். அடுத்தது நன்மையானவைகளை பேசும் தெளிக்கப்படும் ரத்தம். நீங்கள் 1 2 3 பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கிறீங்களா? என்ன பாயிண்ட் 1? குட். நம்பர் 2 புது உடன்படிக்கை மத்தியஸ்தர். நம்பர் 3 நன்மையானவைகளை பேசும் தெளிக்கப்படும் ரத்தம். இப்போ நான் அந்த இடத்துல இதை சொல்லிட்டு ப்ரொசீட் பண்ணுறேன். ஆபேலின் ரத்தம் பேசினவைகளை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசியது. ஆபேலின் ரத்தம் என்ன சொன்னது? ஆதியாகமத்திலே 4ஆம் அதிகாரம் 8 to 12 குறித்து கொள்ளுங்கள், வாசிக்க வேண்டாம். ஆதியாகமம் 4 8 to 12. காயின் ஆபேலை கொன்று போடுகிறான். அப்போ ஆண்டவர் கூப்பிட்டு கேட்குறாரு, உன் சகோதரன் எங்கே? அப்போ அவன் என்ன பதில் சொல்கிறான்? am I my brother's keeper? நம்ம வாழ்க்கையில் எதுக்காவது யாராவது இது உனக்கு தெரியுமா, இது உன குடும்பத்தில் தானே நடக்குது, நீயும் இதில் இருந்து இல்லைன்னா எனக்கு என்ன தெரியும், உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. எங்கள் சர்க்கிளில் am I my brother's keeper அப்படின்வாங்க. காலேஜ் சர்க்கிளில் நான் எதுக்கு அதை கோட் பண்ணுறீங்க? டூ யூ நோ வாட் இட் மீன்ஸ்? am I my brother's keeperனா எனக்கு என்ன வேறு வேலை இல்லையா? நம்ம சொல்லுவோம்ல, தங்கச்சி எங்கேப்பா போனா, எனக்கு தெரியாது, எனக்கு தான் நான் வேலை. am I my brother's keeper? அப்போ ஆபேல் ரத்தம் என்ன பண்ணிச்சான்? ஆண்டவரே அவனை பழிவாங்கன்னு கூப்பிட்டுச்சான். உன் சகோதரனாகிய ஆபேலின் ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்றார். எதற்கு கூப்பிட்டது? பழி வாங்க கூப்பிட்டது. அப்போதான் ஆண்டவர் சொல்கிறாரு, காயினை அவர் பழியிலிருந்து விடுதலை செய்ய ஒரு முத்திரையை போட்டார். அது என்ன முத்திரைன்னு நிறைய டிஸ்கஷன் போகுது. many people say it's a cross.
சரி, பட் we don't know. அது வேதத்தில் குளிக்கப்படல, நம்ம சொல்லிட்டு இருக்க வேண்டாம். Now இவன் பழிவாங்க கூப்பிட்டான் ஆபேல், ஆனால் நல்லவன். ஆனால் ஆண்டவருடைய ரத்தம் என்ன சொல்லுச்சு? ஆண்டவருடைய ரத்தம் என்ன சொல்லுச்சு? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். பிதாவே தான் பாயிண்ட் நம்பர் 1. நன்மையானவை என்ன பேசுச்சு? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். சரி, நம்மளா சொல்கிறோமா இது தெளிக்கப்படும் ரத்தம்னு? இதை நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அதனால் நான் ரெஃபரன்ஸ் மாத்திரம் சொல்கிறேன். யாத்திராகமம் 20 யாத்திராகமம் 20 அந்த ஆசாரியன் என்ன பண்ணினானா 24 மேபி வெயிட் 24 யாத்திராகமம் 24 6-8 என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, ஆசாரியன் பலி செலுத்தின பிறகு ஈசோப்பு தண்டை அந்த இரத்தத்திலே தோய்த்து ஜனங்கள் மேலே தெளிப்பான். இதுதான் தெளிக்கப்படும் ரத்தம். என்னென்ன அந்த இடத்துல என்ன சொல்கிறான்? தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே. நமக்கு சிந்தப்பட்ட ரத்தம், கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட ரத்தம், தேவனுக்கும் எனக்கும் உள்ள புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய அவருடைய பரிசுத்த பழுதற்ற நித்திய பலி இரத்தமும் சிந்தப்பட்டு அது எனக்கு சாட்சியாக இருக்கிறது. ஆமேன். அதனால தான் திருவிருந்து எடுப்பதிலிருந்து தப்பிக்க கூடாது. நான் இதை ரட்சிப்புங்கிற தலைப்பிலேயே தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் கோயிலுக்கு வருவேன், திருவிருந்து இந்த வாரம் எடுக்க முடியாதுப்பா, போயிட்டே இருக்காத. தேர் மேபி அ டைம் when you won't be able to take it. அப்போது அது மிகவும் முக்கியமான ஒரு அடையாளமாய் மாறுகிறது. ஆமேன். சரி, இந்த தெளிக்கப்படும் ரத்தம் நாமளா சொல்கிறோமா? ஆண்டவரே சொல்லிட்டாரா? ஆண்டவரே இவர்களை மன்னியும் என்று ஆண்டவரே சொன்னாரா? நான் அதில் ஒரு ஆண்டவருக்கு விரோதமான ஒரு ஆள் சொன்னதை சொல்கிறேன். அவரை விசாரிக்கும் போது யார் சொன்னது? யோவான் 11 இல்லையே, அவன் விரோதமானவன் இல்லையே. யோவான் 11:50-52 இதை வாசிச்சிங்கன்னா, யோவான் 11:50-52. ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாய் இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறது என்ன என்று அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பா சொன்னான். ஆண்டவர் சொன்னாரா? இந்த வசனங்களை மாத்திரம் நீங்கள் எழுதிக்கோங்க, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறாரு, மத்தேயு 26 குறிச்சிருங்க, மத்தேயு 26, 27, 28. மத்தேயு வெரி ஈஸி டு ரிமெம்பர். மத்தேயு 26, 27, 28 அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது என்றார். சரியா? அடுத்த பாயிண்ட் யோவான் 13:8. பேதுரு சீஷர்கள் கால்களை கழுவி கொண்டு போகிறார். பேதுரு சொல்லுகிறான் அந்த இடத்துல, ஆண்டவரே நேர் என் கால்களை கழுவக்கூடாது. ஆண்டவருடைய பதில் என்ன? நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஆண்டி எதுக்கு இவர் மத்தியஸ்தராக இருக்கணும், எதுக்கு அந்த ரத்தம் எங்கள் மேலே தெளிக்கப்படணும்? இதுதான் ரீசன். அநேகருக்காக சிந்தப்படுகிற அநேகரில் நானும் இருக்கிறேன், அக்கிரமக்காரரில் ஒருவராக நிற்கிறேன். அடுத்தது, அவர் என்னை கழுவாவிட்டால் அவரிடத்தில் எனக்கு பங்கில்லை. அடுத்தது யோவான் 6:53-57 ஆண்டவரே சொல்றாரு, என் இரத்தத்தை பானம் பண்ணி என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்றார். ரெஃபரன்ஸ் மாத்திரம் கரெக்டாக எழுதிக்கோங்க. யோவான் 6:53-57. அடுத்தது 1 கொரிந்தியர் 11:24-25. ஆண்டவருடைய வார்த்தையோடு நின்று விடவில்லை. பவுலப்போஸ்தலன் எடுத்து சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 11 என் இரத்தத்தை என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுங்கள், நான் வரும் வரைக்கும் என் மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்றார். ஆண்டவர் சொன்ன ஒரே நினைவு கூறுதல் இது ஒன்று தான்ப்பா, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் என்ன சொன்னார்?
திருவிருந்திலே பங்கெடு என்றார். அப்போ அது எவ்வளோ முக்கியம்னு பார்த்துக்கோங்க. இது பவுலப்போஸ்தலனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ரகசியங்களில் ஒன்று. அடுத்தது, சரி அவங்க காலத்தில் அது முடிஞ்சு போச்சு, நாம் என்ன செய்ய முடியும்? நம்ம காலமெல்லாம் போயிடுச்சே, அவங்க ஆதி திருச்சபை போயிட்டாங்களே, இப்போ நாம் என்ன செய்கிறோம்? 1 யோவான் 1:7-10 குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமேன். அது நமக்கு ஏற்றுக்கொள்றீங்களா? ஆமேன். அது எனக்கு. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சரி, இன்னொரு ப்ரூஃப் 1 யோவான் 2:2. 1 யோவான் 2:2. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் இருக்கிறார். இது போதுமா? தெளிக்கப்படும் ரத்தம் நமக்குரியது என்று இது ஞாபகம்தான் படுத்துகிறேன். உடன்படிக்கையில் மிக தெளிவாய் பார்த்து விட்டோம். குயிக்கா ஐ எம் கோயிங் டு டெல் யூ 2 things and then இதோட பாஸ்ட் எனக்கு டைம் கூட தான் கொடுத்துருக்காங்க. அதனால் he said go till 11:20. I'm sorry, 10:20. சரி, நான் அவனை 10:25 வரைக்கும் போயிடுறேன். 2 காரியங்கள். இந்த முதல் 3 முடிச்சிட்டோமா? அடுத்தது இந்த சீயோன் மலை என்று சொல்லும்போது நமக்கு அதிலே 2 முக்கியமான காரியங்கள். என்ன நடக்குது? அந்த இடத்துல தான் ஆண்டவர் ராப்போஜனம் பண்ணுகிறார். மேலறைய ஒன்றை போய் பாருங்கன்னு ஆண்டவர் சொன்னாரா? அது அந்த சீயோன் மலை ஏரியாவில் தான் இருக்கு. திஸ் இஸ் அ ஹிஸ்டாரிக்கலி ப்ரூவ்டு ஃபேக்ட். இரண்டாவது, அந்த மேலறையிலேயே தான் சீஷர்கள் பயந்து கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள். அப்போ அங்கே இன்னும் முக்கியமான காரியம் நடக்குது. ஒருமனப்பட்டு அதெல்லாம் முதலே சொல்லிட்டோம். அதுக்கு முக்கியமான ஒரு ஆளை வெளியே தூக்கிட்டா பிரச்சனையே சால்வ்டு. யார் இருக்கணும் அதுக்கு? இல்லை, அது ஒரு ஆள் தான் முக்கியமான. அந்த என்ன சொல்லுவாங்க, ஹீ இஸ் த ஹீரோ. ஹூ இஸ் த ஹீரோ? பரிசாவியானவர். அவர் இறங்கலைன்னு சொன்னால் இவங்க கூடி இருந்தாலும் நோ யூஸ், ஜெபிச்சாலும் நோ யூஸ். சரியா? அப்போது இதை நான் சீனாய் சியோனை கம்பேர் பண்ணும்போதே சொன்னேன், இருந்தாலும் அதுக்கு வரேன். அப்போ இந்த அநேகருக்காக சிந்தப்படுகிற ரத்தம் நம்முடைய ஆண்டவன் அனுசரித்த ராப்போஜனமாய் நமக்கு அது வெளிப்படுத்துகிறது. இந்த மேல் அறைக்கு ஒரே ஒரு பெயர் உண்டு. நீங்கள் அதை மனசில் ஏற்றுக்கிட்டால் எழுதி வைத்துக்கொள்ளலாம். இட் இஸ் கால்டு சினாக்கிள். CENACLE, சினாக்கிள். லத்தீன் மொழியிலே சினாக்கிள் என்றால் டைனிங் ரூம் என்று அர்த்தம். சினாக்கிள், CENACLE லத்தீன் பாஷையில். லத்தீன் எங்கேருந்து வந்து கேட்காதீங்க, ரோமருக்கு தான் ஆட்சி செய்துட்டு இருந்தாங்க. ஸோ இட் இஸ் சினாக்கிள். அதே தான் பெண்டிகாஸ்ட் வந்த இடமும், அதே தான் லாஸ்ட் சப்பர் ஆண்டவர் அனுசரித்த இடமும். சரி, இப்போ அது லாஸ்ட் சப்பரை இந்த தெளிக்கப்படும் இதோ தான் சொல்லிட்டோம் நாம், போதும்ல. ஐ ஒன்ட் கோ பேக். அடுத்தது பெந்தேகோஸ்தே அனுபவம். அதை மாத்திரம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். பெந்தேகோஸ்தேயின் அனுபவம், அதை உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் முதல் சத்தியம் அந்த போதனையில் அண்டர்லைன் அப்போஸ்தலரை சொல்லிக்கொண்டே வந்தேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எடுங்க. அப்போஸ்தலர் 2ஆவது அதிகாரம் எடுங்க. இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம், பெந்தேகோஸ்தே நாளின் முக்கியத்துவம் என்ன? 2 எடுத்துட்டீங்களா? அப்போஸ்தலர் 2. ஓகே, 1லேருந்து 14 வரைக்கும் தான் முக்கியம், வாசிக்க வேண்டாம். 120 பேர். நீங்கள் அப்படி என் கூடயே வரீங்க. திஸ் இஸ் யோர் ஒர்க். என் கூடயே வரீங்க. 120 பேர் அண்டர்லைன் பண்ணுங்க. ஒருமனப்பட்ட கூட்டம் ஓரிடத்தில் வந்தார்கள். இதை நீங்கள் இதுக்கு பேரலெல்லாம் என்னன்னு கேட்பேன், நீங்கள் தான் சொல்லணும். பலத்த காற்று, வானத்திலிருந்து முழக்கம், வீடு முழுவதும் நிரம்பிற்று, அக்கினி நாவு,
இது எந்த காட்சியை நமக்கு ஞாபகப்படுத்து? சீனாய் மலை. சீனாய் மலை காரிருள், இங்கே ஒளி. இங்கே சீஷர்கள் கூட்டம், அங்கே முழு இஸ்ரவேலர். ஆனால் ஆண்டவர் சொல்ல கிட்டேயே வராதன்ட்டார். இங்கே அவங்க மேலே இறங்கிட்டார். அது அடுத்தது ஒவ்வொருவர் மேலும் இறங்கினார். அதனால தான் நம்மிலே யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, கிறிஸ்தவன் என்றும் பரம்பரை கிறிஸ்தவன் அல்லாதவன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துக்களே ஒன்றாக இருக்கிறீர்கள். இது எல்லாருக்கும் உரியது. ஆமேன். நீங்கள் அவருடைய தெளிக்கப்பட ரத்தத்துக்கிட்ட வந்துட்டீங்களா? வெரிஃபை பண்ணிக்கோங்க. அவர் உங்களுக்கு மத்தியஸ்தராக மாறிட்டாரா? வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆவிக்குரிய சியோன் மலை உங்களுடையது ஆயிற்றா? வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆமேன். ஆயிற்றுன்றவங்க ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். அடுத்ததாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அந்த இடத்துல இறங்குகிறது. ஒரு முக்கியமான காரியத்தை நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன். இது டேவிட் ஜெரமியா என்று சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸ் ப்ரீச்சர் ஃப்ரம் அமெரிக்கா. திருப்பி போன வாரம் சொன்னார். அவர் நிறைய வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கார். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் சொல்லியிருக்கார் ஆண்டவர், மறுபடியும் பிறக்கணும். ஜலம் நம்ம எப்பொழுதுமே சொல்லுகிறோம், தேவனுடைய வசனம். இது நம்ம பேப்டிசம், வாட்டர்ஸ் ஆஃப் பேப்டிசம்னு சொல்லுவோம். ஆவியினாலும் அதை எவ்வளோ தெளிவாக அவர் விளக்குறாருன்னா, ஜலம் என்பது கர்த்தருடைய வார்த்தை. விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். நீ தேவனுடைய வசனம் உனக்கு வரும் பொழுது விசுவாசத்தை ஆவியானவர் உனக்குள்ளே லைட் பண்ணி விடுகிறார். அப்போ நான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவுக்குள்ளானவன் என்று நீ அறிக்கை தைரியமாய் இட முடியுமானால் உனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பிச்சை எடுக்கிற மாதிரி வாங்க வாங்க உட்காருங்க போங்க சொல்ல வேண்டாம். அவர் இருக்கிறதுனால தான். ஏன்னா 1 கொரிந்தியர் 12 பிகினிங்லே சொல்கிறார் பால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே பரிசுத்த ஆவினாலே என்று இவர் ஒருவனாலும் கர்த்தர் என்று சொல்லக்கூடாது. ஸோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையின் கர்த்தர், நாயகர், அதிபதி. கர்த்தர்னேன்னா அவர் அதிபதி. ரட்சகராக ஏற்றுக்கொண்டுறோம், ரொம்ப ஈஸி. அப்பா எல்லாத்தையும் உங்கள் தலையில் தள்ளிடுறேன், அப்படி நான் ஃப்ரீ. ஆனால் அதிபதியாய் நீ லார்டு. எங்களுடைய அசம்பிளி சபையில் நான் டீனேஜர் இருக்கும்போது தேல் கீப் ஆன் ஸ்ட்ரெஸ்ஸிங், கர்த்தரா இயேசு கிறிஸ்துவன் ரட்சகரும் கர்த்தருமாக இருக்கிறாரா அப்படின்னு தூக்குவான். கமான்னு எங்களை எல்லாரையும் அறிக்கை செய்ய வச்சுருவாங்க. அப்போது நான் டீனேஜர். அப்போ அதனால் ஜலம் உன்னிடத்திலே ஆவி வார்த்தை வரும்போது ஆவியானவர் கிரியை செய்து வல்லமையுள்ள காரியங்களை உனக்குள்ளே செய்கிறார். அதனால் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ஆனால் ஆவியானவர் இருக்காரா இல்லையான்னு தெரியாது. டோன்ட் டவுட். நீ கிறிஸ்துவை கர்த்தர் என்றும் இரட்சகர் என்றும் ஏற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிப்பது ஆவியானவர் இல்லாவிட்டால் நடக்க முடியாது. ஆனால் எதுக்கு நீ வாஞ்சிக்கணும்? ஆண்டவரே நீங்கள் டேக் ஓவர், என் லைஃப்பை டேக் ஓவர். உன்னுடைய அதிகாரத்துக்குள்ளே நான் வர்றேன் சுவாமி, உன்னுடைய சட்டத்திட்டங்களுக்குள்ளே வர்றேன். அப்படி தான் நாம் சொல்ல வேண்டும். 3000 பேர் சீனா மலையிலே செத்தார்கள், இங்கே 3000 பேர் சேர்க்கப்பட்டார்கள். கிறிஸ்து சபை பிறந்தது. அது ஒரே ஜாதிக்கு, இது அகில உலகத்திற்கும். இப்பேற்பட்ட பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? அதனால் ஆண்டவரே என் மீது இறங்கும் அபிஷேகம். நோ, டேக் ஃபுல் கண்ட்ரோல் ஆஃப் மை செல்ஃப். அதை தான் நீங்கள் சொல்லணும். லார்டு டேக் கம்ப்ளீட் கண்ட்ரோல். ஒரு அழகான இங்கிலீஷ் பாட்டு இருக்குது, டேக் ஃபுல் கண்ட்ரோல், டேக் கம்ப்ளீட் கண்ட்ரோல். அப்போ நீங்கள் சொல்கிறபடியே தான் ஆண்டவரே நான் நடப்பேன். அப்போ இந்த சீயோன் மலை நமக்கு அநேகருக்காக சிந்தப்பட்ட மத்தியஸ்தனுடைய ரத்தம், நித்திய மத்தியஸ்தன், நித்திய பலி. அதே போல பரிசுத்த ஆவியானவரின் சகாப்தம் தொடங்கிய இடம் அது. நான் உங்களை சொன்னேன், ஞாபகம் இருக்கா? குமாரனின் சகாப்தம் முடிவடைந்தது. புதுசாக நான் சொல்கிற மாதிரி யூ ஆர் லிசனிங் டு மீ as if it's a நியூஸ். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பிதாவின் சகாப்தம் ஓட்டி, காஸ்பல். குமாரனின் சகாப்தம்
பரிசுத்த ஆவியானவரின் சகாப்தம் ஆரம்பித்தது அங்கே. ஆமென். அன்னைக்கு ஊற்றப்பட்டவர் இருக்கிறார். சரி, எங்களுக்கு எப்படி தெரியும்? அவர்கள் மூலமாய் எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? நீ விசுவாசிக்கும் போது உனக்குள்ளாய் ஆவியானவர் கிரியை செய்து ரட்சிப்பை கம்ப்ளீட் பண்றார். அழகான ஆராதனை, அழகான ஆராதனை. அங்கே அவர் கிரியை செய்து யூ டேக் கண்ட்ரோல், யூ டேக் ஃபுல் கண்ட்ரோல்னு ஒரு அழகான பாடல் இருக்கு. நான் அந்த வேர்ட்ஸ் பார்த்துட்டு வரல. ஸோ if he takes full control, you are possessed by the Holy Spirit. Amen, amen. நீ சாளம், நீ ஒன்றும் செய்ய முடியாது. அந்த ஜாலம் உன்னை எங்கெங்கே கொண்டு போகுதோ அங்கெல்லாம் நீ போகணும். பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே ஃபாதர் ஒரு அழகு பாட்டு பாடுவார்ல, நீ சாளம் முதல்ல கணுக்கால் அளவு போதாதையா, அப்புறம் தம்பி பாடிக்குவாங்க, முழங்கால் அளவு போதாதையா, இடுப்பளவும் போதாதையா, நீச்சல் ஆழம் வேணுமே. அப்போ நீ ஒன்றுமே செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் ஃபுல் கண்ட்ரோல். ஆமென். இதுக்கு தான் பேர் அபிஷேகம். ஆனால் நாக்கில் உட்கார்ந்தாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உன் நாவு ரட்சிக்கப்படவில்லை என்றால், உன் வாய் ரட்சிக்கப்படவில்லை என்றால், நீ பரிசுத்த ஆவியானவரின் கண்ட்ரோலுக்குள்ள இல்லை. நான் இருக்கிறேன்னு எரேமியா பார்த்து ஆண்டவர் என்ன, ஏசாயா உதடுகளை பலிபீடத்திலிருந்து அக்கினியை கொண்டு போய் தொட்டான் தேவதூதன். அசுத்த உதடுள்ள மனிதரிடத்தில் வாசம் பண்ண. எனவே இந்த நாளிலே ஆண்டவரை எல்லா அனுபவம் எனக்கு இருக்குப்பா, ஆனால் என்னுடைய வாய் முழுவதும் உடைய கண்ட்ரோலில் இல்லை. கடிவாளத்தினாலே கட்டப்பட்டால் ஒழிய அடங்காத நாவுடையவளாயிருக்கிறேன். அப்படி வேண்டாம் சுவாமி. கர்த்தர் தானே கிருபையா இருந்து என் அக்கினி நாவு எனக்கு கொடுக்கப்படட்டும். அப்போ நான் பேசுவது கர்த்தருடைய மகத்துவத்தை பேசட்டும், மக்கள் உம்மை காணட்டும் என்று இந்த நாளிலே நாம் ஒப்பு கொடுக்கோமா? ஆமென், ஆமென். ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். பலமுள்ள பரிசுத்த ஆவியானவரே, வார்த்தைகளை கொண்டு பேசினீர். ஆவியானவர் கிரியை செய்தீர். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்து அப்பா நீச்சல் ஆழத்திற்குள்ளே செல்லத்தக்க அனுபவத்திலே எங்களை கொண்டு செலுத்தும். மேற்பூச்சாக நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாங்கள் சொல்ல வேண்டாம். நீர் எங்களை முத்திரைத்திருப்பீர். ஆனால் உம்முடைய கம்ப்ளீட் கண்ட்ரோல் லெட் தட் கம் ஆன் அஸ் லார்ட். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் உம்முடைய கம்ப்ளீட் கண்ட்ரோலுக்குள்ள இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே, சபை மேல் எடுக்கப்படும் நாள் வரைக்கும் எங்களோடு கூட இருந்து ஆவியும் மணவாட்டியும் வா, கேட்கிறவனும் வா என்பானாக. அப்படியே நாங்கள் உம்மோடு வந்து சேர கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. அப்பா, உம்முடைய முழு ஆளுகைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆளுகை உம்மாலே எங்களுக்குள்ளே வருகிறபடியாலே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம். சீயோன் மலை எங்களுடையதாகட்டும் ஆண்டவரே. மேலறையின் அனுபவம் எங்களுடையதாகட்டும். பரிசுத்த ஆவியானவரின் சகாப்த தொடக்கம் எங்களுடையதாகட்டும். உண்மையாய் உம்முடைய வசனத்தை கொண்டு வந்து ஆண்டவரே உலகெங்கும் சொன்ன அப்போஸ்தலர், அவருடைய சீஷர்கள், எங்களுடைய மூதாதையர் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், கர்த்தர் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உயர்த்தப்படுவீராக. அதே போல நான் உன் சந்ததியின் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்றீரே. என் வார்த்தை உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலும் இருந்து போகாது என்றீரே. அப்படியா எங்கள் நாவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பரிசுத்தர், முழுமையாய் ஆளுகை செய்யும். இந்த சபைக்காக, சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக, அருமையான பாஸ்ரமா பிள்ளைகள் குடும்பங்களுக்காய் உம்மை வாழ்த்துகிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அந்த குடும்பத்தாரின் மேலே பரிபூர்ண ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினால பேசுகிறோம். நாமம் மகிமைப்படுவதாக. கிருபையுள்ள, வல்லமையுள்ள, விலகாத, அதிசயமுள்ள கரத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நல்ல பிதாவே, ஆமென்.